இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட்னு ஒரு மாலுக்கு வந்திருக்கோம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு. இங்கெல்லாம் ப்ரைஸ் பாருங்கள். நான் நேற்று ஒரு மார்க்கெட் காமிச்சிருந்தேன், அதோட கம்பேர் பண்ணும்போது இங்கெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நாங்கள் சொன்னோம் இல்லைங்க, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா 2-3 மார்க்கெட் போய் பாருங்கள், ரேட் டிஃப்ரென்ஸ் தெரியும். அது இதுலேயே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றும் டிஃப்ரென்ஸ் ரேட் இருக்கும். என்னதுங்க இங்கே இது அங்கே 100 ரூபா இல்லை, சேம் ரேட்டு தாங்க. 100 ரூபாங்க. வேறு வாண்டுங்க, இது சேம் தான் ரேட்டு தான். சரி, ஏன்னா இவர் சொன்னால் கரெக்டாக தான். இவருக்கு எல்லாம் இங்கே வந்து எல்லாத்தோட விலை தெரியுதா இல்லையா, சரக்கு விலை எல்லாம் இவருக்கு தெரியுங்க. இப்போ இவங்க வந்து சூப்பர் சூப்பரான பசங்க, நல்லா கொடுக்க மாட்டாங்க. அது இவர் இருக்காரு பாருங்க, இவருக்கு எல்லாமே தெரியும். என்ன பால் விலையிலேருந்து தயிர் விலை வரையும் தெரியும் இவருக்கு. ஒயினை காட்டவே இல்லைங்க, நான் ஒயினை காமிச்சு தந்துடுறேன் பாருங்க. இந்த ஒயின் இங்கே எத்தனை ஃப்ளேவர்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. ஆனால் ஒயின் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த ஒயின் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 379. நீங்கள் வரீங்களா இல்லையா, மொத்தம் நமக்கு வந்து இங்கேருந்து நமக்கு கொடுப்பா வீட்டில் பொண்ணுங்களுக்கு கொடுக்கலாங்க, உடம்பு இங்கே வந்து நீங்கள் வந்து 3 ஃபுல்லு வாங்கிட்டு போகிற வரைக்கும் அலௌடு இருக்குது. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா 3 ஃபுல்லு வாங்கிட்டு போகலாம். இங்கே அங்கே வாங்காதீங்க, இங்கே இது வாங்க 3 ஃபுல்லு, இது வாங்காதீங்க, வேஸ்ட்டு தான், ஒயின் வேஸ்ட். ஆமாங்க, அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பைப் எப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேய்த்து கவர் பண்ணிக்கோங்க. ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது அடிக்காதது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் யூரோப்போட கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அடிப்பாங்க, சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறோம் நாங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டின் பியர் என்னை காட்டுங்க, நம்ம ஊர் டின் பியர் இங்கே 52 ரூபா. இங்கே போட்டுருக்கு பார்த்தீங்களா ப்ரைஸ், இதுதான் ப்ரைஸ். இது 52 ரூபா, இது 61 ரூபா, இது 96 ரூபா, இது 60 ரூபா. நீங்கள் வந்து பார்த்தீங்க எதுவும் யோசிக்காதீங்க, நம்ம பிராண்ட் இந்தியா பிராண்ட் இதுதான் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும். இந்தியா பிராண்ட் ஏன்னா அனுபவத்தில் சொல்கிறார் மனுஷன், அவருக்கு தெரியும் எல்லாமே. அதுனால எடுத்துருங்க. ஓகே, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு இது இருக்குங்க, சரிங்களா? ரேட்டு வித்தியாசம் இருக்குது. நம்ம என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். என்னடா இவங்க சரக்கு காட்டுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுமா நீங்கள் ஃபுல்லாக, அதுக்காக மட்டும்தான் நான் காட்டுறேன் எல்லாமே. ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுங்கிறது எல்லாத்து பக்கமும் இருக்குது. குடும்பம் விட்டுட்டு ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம வர்றோம் அப்படின்னா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கணும், சரிங்களா? 1 ரூபா காசு நம்மகிட்ட போனாலும் தான் அது பார்த்தீங்கன்னா மீட்டு பாருங்க. இந்த குழுக்குள்ள இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குல்லங்க, இது என்னது பீஃப். பீஃப்ல எவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்க, 2340 ரூபாயா, 579 ரூபா. எத்தனை கிராமுங்க அது? 90 கிராம் 580 ரூபாங்க. 90 கிராமாங்க அது? 900 90 கிராமா? இல்லைங்க, இதில் போட்டுக்கிறது 90.